வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோட வந்து கூகுள் ஆட்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது இதை பற்றி தான் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோனா என்ன, 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோட கிரியேட் பண்ணுறப்போ நம்ம என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணணும் இதை பற்றி இன்டெப்த்தாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோட வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி லைவாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு போகலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸோட ப்ராடக்ட் ஆகட்டும் அல்லது ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸோட சர்வீஸாக இருக்கட்டும், அதை பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கும் there are 2 type of வீடியோஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட் இருக்குது, ஒன்று வந்து நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட் இருக்குது. ஸோ நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட் பொறுத்தவரை there are 2 type of நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட் இருக்குது. ஒன்று வந்து பம்பர் ஆட்னு சொல்லுவாங்க சரிங்களா. தட் இஸ் எக்ஸாக்டாக 6 செகண்ட் வந்து ப்ளே ஆகிற ஒரு வீடியோ ஆட். இன்னொன்று வந்து 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ன்றது ரைட்டுங்களா. ஸோ நான் ஸ்கிப்பபிள்லேயே 2 இருக்குது. ஒன்று வந்து பம்பர் ஆட், இன்னொன்று வந்து 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட். ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பம்பர் ஆடை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கும் அதில் பம்பர் ஆட்னா என்ன, அந்த பம்பர் ஆடை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸோட ப்ராடக்ட் ஆகட்டும் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸோட சர்வீஸாக இருக்கட்டும் பிராண்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படும் ரைட்டுங்களா. செகண்ட் வந்து இந்த வீடியோட கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அந்த வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட லிங்க் எடுத்து தான் நீங்கள் ஆடை வந்து கிரியேட் பண்ண முடியும் ரைட்டுங்களா. ஸோ அப்படி கிரியேட் பண்ணுறப்போ உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டையும் முதல் மெர்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. இந்த பர்டிகுலர் வீடியோ ஆட் பார்த்தீங்கன்னாக்கும் எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, ஒரு வீடியோ கண்டென்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க யூடியூப்பில், அந்த வீடியோ கண்டென்ட்டுக்கு ஸ்டார்டிங்லேயோ அல்லது மிடில்லையோ அல்லது எண்ட்லேயோ பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வீடியோ ஆட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே இது வீடியோ டிஸ்கவரி ஆட் பார்த்தீங்கன்னாக்கும் அது எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு கீவேர்டை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த சர்ச் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஷோ ஆகிற வீடியோ ஆட் பார்த்தீங்கன்னாக்கும் வீடியோ டிஸ்கவரி ஆட்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் இன்ஃபீட் வீடியோ ஆட்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. பட் இந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு வீடியோவோட எண்ட்லேயோ அல்லது வீடியோவோட பிகினிங்லேயோ அல்லது வீடியோவோட மிடில்லையோ பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வீடியோ ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இந்த வீடியோ ஆட் வந்து எப்படி லைவாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் போய்க்குங்க. உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு முதல் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டையும் மெர்ஜ் பண்ணணும். ஸோ டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் போங்க. செட்டப்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கேட்டகரி கீழே பார்த்தீங்கன்னாக்கும் லிங்க்டு அக்கௌண்ட் இருக்குது. இந்த லிங்க்டு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த லிங்க்டு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கும் யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டை வந்து இந்த இடத்துல மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஆட் சேனல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட யூடியூப் சேனலோட நேம் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னோட யூடியூப் சேனலோட நேம் டைப் பண்ணுறேன். ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களோட யூடியூப் சேனல் வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் தான் ரன் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஒருத்தவங்க ரன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் தான் அதை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஓன் திஸ் சேனல் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் கோ டு யூடியூப்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்களாக்கும் டேரெக்டாக உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து இது டேரெக்ட் ஆகும். அங்கே வந்து உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டையும் உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டையும் இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல லிங்க் நேம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் நேமை டைப் பண்ணுங்கள். லிங்க் நேமை டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் லிங்க்னு கொடுத்தீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆரம்பிச்சிடும். நான் இந்த இடத்துல நான் லிங்க் பண்ணல, ஏன்னா இந்த பர்டிகுலர் யூடியூப் சேனல் வந்து வேறு ஒரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நான் மெர்ஜ் பண்ணிக்கனால நான் இந்த இடத்துல லிங்க் பண்ண விரும்பல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆடே ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இப்போ வந்து 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல நியூ கேம்பெயின் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கேம்பெயின் அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட் வந்து பிராண்டிங் பண்ணுறதுக்காக தான். ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸோட ப்ராடக்ட் ஆகட்டும் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸோட சர்வீஸாக இருக்கட்டும், அதை பிராண்டிங் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆடே வந்து ரன் பண்ணுவாங்க. அதனால் இந்த இடத்துல பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கேம்பெயின் டைப் இருக்கும். இந்த கேம்பெயின் டைப் பொறுத்தவரை வீடியோ இந்த கேம்பெயின் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் வந்து 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கேம்பெயின் சப் டைப். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூன்ற ஆப்ஷன் வரும். இந்த கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த இதில் கேம்பெயின் நேம் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கேம்பெயின் நேம் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். அதனால் இந்த இடத்துல நீங்கள் எந்த நேம்லாம் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் உங்களோட கேம்பெயின் நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இதில் பிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ பிட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரை டார்கெட் சிபிஎம். ஏன்னா நம்ம வந்து கேம்பெயின் கோல் வந்து பிராண்ட் அவேர்னஸ் செலக்ட் பண்ணனால இது ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் சிபிஎம் தான் எடுத்துக்கிறோம். டார்கெட் சிபிஎம்ன்றது காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன். உங்களோட ஆட் வந்து 1000 மெம்பர்ஸ்க்கு காட்டப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் அண்ட் டேட்ஸ். பட்ஜெட் அண்ட் டேட்ஸை பொறுத்தவரை இந்த இடத்துல உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து டெய்லி பட்ஜெட், இன்னொன்று வந்து கேம்பெயின் டோட்டல் பட்ஜெட். ஸோ டெய்லி பட்ஜெட்டை பொறுத்தவரை நீங்கள் டெய்லியும் இந்த ஆடுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட டெய்லி பட்ஜெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேம்பெயினோட ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து நீங்கள் என்னைக்கு அந்த ஆடை கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த டேட் எடுத்துக்கிறோம். எண்டிங் டேட் வந்து எத்தனை நாள் இந்த ஆட் ரன் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ எண்டிங் டேட் வந்து நான் ஒரு 1 வீக் ஆட் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா கரெக்டாக அந்த 1 வீக்குக்கான டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் உங்களோட பட்ஜெட் அண்டு ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெட்வொர்க்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நெட்வொர்க் ஆப்ஷனை பொறுத்தவரை உங்கள் ஆட் எங்கெல்லாம் ஷோ ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபோட சர்ச் ரிசல்ட்டில் காட்டணுமா, அல்லது யூடியூபோட வீடியோஸில் காட்டணுமா, யூடியூப் பார்ட்னர் வெப்சைட்டை காட்டணுமா அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் அவுட் ஸ்ட்ரீம் ஆட் வந்து மெயினாக எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஒரு வீடியோ கண்டென்ட் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குன்னா அந்த வீடியோ கண்டென்ட்டில் வந்து பிகினிங்கில், மிடில், எண்டில் தான் மோஸ்ட்லி ஷோ ஆகும். சரிங்களா? வீடியோவோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் சஜஷன் ஏரியா இருக்கும், அங்கேயும் ஷோ ஆகாது. அதே இடத்துல யூடியூபோட சர்ச் ரிசல்ட்லையும் இது ஷோ ஆகாது. ரைட்டுங்களா? ஸோ மெயினாக அது எங்கே ஷோ ஆகும்னா ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளே ஆகிட்டு இருக்கப்போ நம்மளோட நான் ஸ்கிப்பபிள் வீடியோ வந்து ப்ளே ஆகும். அப்போது மெயினாக அது எங்கே டிஸ்பிளே ஆகணும்னா யூடியூப் வீடியோஸில் தான் ப்ளே ஆகணும். ரைட்டுங்களா? இது டிஃபால்ட்டாகவே யூடியூபோட சர்ச் ரிசல்ட் வந்து ஷோ ஆகாது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் இதை செலக்ட் பண்ணவும் முடியாது. ஒருவேளை இந்த வீடியோ ஆடை வந்து நீங்கள் வீடியோ பார்ட்னர் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஷோ பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் இந்த இடத்துல நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லை, எனக்கு வந்து ஒன்லி யூடியூப் வீடியோஸில் மட்டும் ஷோ ஆனால் போதும் என்னோட ஆட் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட் இந்த இடத்துல அன்செக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் லொக்கேஷன். எந்த லொக்கேஷன் உள்ள மக்களை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல கோயம்புத்தூர், மதுரை இந்த 2 லொக்கேஷன் உள்ள மக்களை வந்து நான் டார்கெட் பண்ணி என்னோட வீடியோ ஆடை வந்து ஷோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால் இந்த இடத்துல என்னோட லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் 2 மதுரைன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ். எந்த லாங்குவேஜ் பேசுகிற மக்களை வந்து நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் உங்களோட லாங்குவேஜ்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி டைப் இருக்கும். ஸோ இன்வென்ட்ரி டைப்பை பொறுத்தவரை there are 3 டைப் ஆஃப் இன்வென்ட்ரி டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது, எக்ஸ்பேண்டட் இருக்குது, லிமிடெட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் இன்வென்ட்ரினா என்னன்னா உங்களோட வீடியோ ஆட் வந்து எந்த கேட்டகரி பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய வெப்சைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், இங்கே தான் வந்து உங்களோட ஆட் ஷோ ஆகும். அதுதான் ஸ்டாண்டர்ட் இன்வென்ட்ரி. எக்ஸ்பேண்டட் இன்வென்ட்ரி என்னன்னா ஒரு சில சென்சிட்டிவ் கண்டென்ட் இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அல்லது வெப்சைட்டாக இருக்கட்டும், அங்கெல்லாம் உங்கள் ஆட் காட்டப்பட்டு அதிகமான வியூஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பேண்டட் இன்வென்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். லிமிடெட் இன்வென்ட்ரி என்னன்னா ஒரு சில சென்சிட்டிவ் கண்டென்ட் இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், அல்லது வெப்சைட்டாக இருக்கட்டும், அல்லது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அங்கெல்லாம் உங்கள் வீடியோ ஆட் வந்து காட்டப்படாது. ரைட்டுங்களா? எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ரைட்டுங்களா? அங்கெல்லாம் என்னோட ஆட் காட்டப்படாதுன்னு நினச்சிங்களாக்கும் இந்த லிமிடெட் இன்வென்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ ரெக்கமெண்டட் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்டாண்டர்ட் இன்வென்ட்ரி தான். அதனால் நீங்கள் ஸ்டாண்டர்ட் இன்வென்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட இன்வென்ட்ரி டைப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூட் டைப் இருக்குது. உங்களோட வீடியோ ஆட் வந்து ஒரு சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் வெப்சைட்டில் வந்து எம்பெட் பண்ணியிருப்பாங்க, அங்கெல்லாம் உங்கள் வீடியோ ஆட் காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்களாக்கும் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து லைவ் வீடியோ போடுறாங்களோ அங்கெல்லாம் உங்களோட வீடியோ ஆட் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களாக்கும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களாக்கும் அங்கெல்லாம் உங்கள் வீடியோ ஆட் வந்து காட்டப்படாது. ரைட்டுங்களா? பட் என்னோட கேஸ்க்கு வந்து அங்கெல்லாம் என்னோட வீடியோ ஆட் காட்டணும், ஏன்னா அப்போ தான் அதிகமான வியூஸ் வரும் அப்படின்றனால நான் இந்த இடத்துல அன்செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அடிஷனல் செட்டிங்ஸ். அடிஷனல் செட்டிங்ஸை பொறுத்தவரை எந்தெந்த டிவைஸ்லாம் உங்கள் ஆட் வந்து காட்டலாம் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன், டேப்லெட், டிவி ஸ்க்ரீன். ஸோ இதில் எந்தெந்த டிவைஸ்லாம் உங்கள் ஆட் காட்டணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதை செட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி கேப்பிங்கை பொறுத்தவரை ஒரு பர்டிகுலர் யூஸருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டைம் உங்கள் ஆட் வந்து காட்டலாம் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 டைம்ஸ் காட்டுறேன் அப்படின்னா ஒரு யூஸருக்கு ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் வரைக்கும் என்னோட ஆட் வந்து காட்டப்படும். 5 டைம்ஸ்க்கு மேலே வந்து என்னோட ஆட் காட்டப்படாது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஆட் ஷெடியூலை பொறுத்தவரை டெய்லியும் உங்கள் ஆட் வந்து எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வரைக்கும் ஷோ ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி மெஷர்மெண்ட். இது வந்து நல்லதாக இருக்கும், இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் குரூப். ஆட் குரூப் வந்து ஆட் குரூப் நேம் வந்து நீங்கள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக என்ன நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வீடியோ நான் ஸ்கிப்பபிள் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஒன்ஸ் ஆட் குரூப் நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங். ஸோ டார்கெட்டிங் பொறுத்தவரை there are 2 டைப் ஆஃப் டார்கெட்டிங் இருக்குது. ஒன்று வந்து பீப்புள் டார்கெட்டிங் இருக்குது, இன்னொன்று வந்து கண்டென்ட் டார்கெட்டிங். ஸோ நீங்கள் வீடியோ ஆட் எடுத்தாலும் சரி, இல்லை டிஸ்பிளே ஆட் எடுத்தாலும் சரி, there are 2 டைப் ஆஃப் டார்கெட்டிங். ஒன்று பீப்புள் வைஸ் டார்கெட் பண்ணலாம், நெக்ஸ்ட் கண்டென்ட் வைஸ் டார்கெட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பீப்புள் வைஸ் டார்கெட் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். டெமோகிராஃபிக்ஸ்ன்றது வந்து எந்த ஏஜ் பீப்புள்ஸை டார்கெட் பண்ண போகிறீங்க, எந்த ஜெண்டர் டார்கெட் பண்ண போகிறீங்க, எந்த பேரண்டல் ஸ்டேட்டஸை டார்கெட் பண்ண போகிறீங்க, அவங்களோட இன்கம் வச்சு நீங்கள் எப்படி டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ என்னோட கேஸ்க்கு வந்து நான் போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் டார்கெட் பண்ண விரும்புகிறேன். அன்னோன்றது என்னன்னா ஒரு சில பேர் வந்து அவங்களோட ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறப்போ அவங்களோட ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணாமல் இருப்பாங்களா, அவங்க தான் அன்னோன். ரைட்டுங்களா? ஸோ அவங்களுக்கு சேர்த்து என்னோட வீடியோ வந்து காட்டப்படணும். நெக்ஸ்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து 18 to 34
அல்லது 18 ஒரு 54 இந்த ஏஜ் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஏஜ் பீப்புள்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அன்னோன் ஏன் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இமெயில் ஐடியா கிரியேட் பண்ணுறப்போ டேட் ஆஃப் பர்த்ன்ற ஃபீல்டில் வந்து எம்டி அவுட் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சேர்த்து என்னோட வீடியோ வந்து காட்டப்படும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் பேரண்டல் ஸ்டேட்டஸை பொறுத்தவரை நீங்கள் பேரண்ட்டை டார்கெட் பண்ண போகிறீங்களா இல்லை நாட் பேரண்ட்டை டார்கெட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் பொறுத்தவரை லோயர் 50% இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்குலாம் உங்களோட ஆட் காட்டணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்தவரை there are 7 type of targeting options இருக்குது. ஒன்று வந்து டீட்டெயில் டெமோகிராஃபிக்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேரண்டல் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ பேரண்டல் ஸ்டேட்டஸில் பேரண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபேன்ஸ் அதாவது 0 to 1 years கிட்ஸ் வச்சிருக்க பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 1 to 3 years பேபி அல்லது 1 to 3 years சைல்டு வச்சிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா யூ கேன் டார்கெட். நெக்ஸ்ட்டு ப்ரீ ஸ்கூலர்ஸ் 4 to 5 years சைல்டு வச்சிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களே டார்கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 6 to 12 years இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அவங்களே டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிஸ்னஸ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இவங்களாம் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ். ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மேரிடாக இருக்கணுமா இல்லை சிங்கிளாக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி அவங்களுக்கு டார்கெட் பண்ண நினச்சிங்களாக்கும் நீங்கள் சிங்கிள் அண்டு மேரிடை டார்கெட் பண்ணலாம். இல்லை என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இன் ரிலேஷன்ஷிப் அதாவது இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் டார்கெட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் அவங்களையும் சேர்த்து டார்கெட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ அது உங்களோட பிஸ்னஸ் கேட்டகரியை பொறுத்து இருக்கு ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் எஜுகேஷன்றதை பொறுத்தவரை நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ண விரும்புறீங்களா இல்லை ஒரு டிகிரி முடிச்சவங்களை டார்கெட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோம் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ். ஒருவேளை நீங்கள் வந்து ஹவுஸ் ஓனர் ஹோம் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸை பொறுத்தவரை ஓன் ஹவுஸ் வச்சிருக்கவங்க ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறீங்களா இல்லை ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்க ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு லார்ஜ் கம்பெனி எம்ப்ளாயிஸ் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறீங்களா இல்லை ஸ்மாலர் எம்ப்ளாயி இருக்கக்கூடிய கம்பெனியை டார்கெட் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறீங்களா இல்லை எஜுகேஷன் செக்டார்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறீங்களா அப்படின்றத பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் பீப்புளை டார்கெட் பண்ணுறது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் அஃபினிட்டின்றது என்னன்னா பீப்புளோட ஹேபிட் அண்ட் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் பியூட்டி அண்ட் வெல்னஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த பீப்புள்ஸ் கூட நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புறீங்களாக்கும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கும் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து ரொம்ப என்கேஜாக இருப்பாங்க. மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க இல்லை அதை வாங்குறதுக்காக ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் பீப்புள்ஸ் டார்கெட் பண்ண நினச்சிங்களாக்கும் நீங்கள் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து டெக்னாலஜியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படி இருந்தாங்களாக்கும் அவங்களுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய சப் கேட்டகரி இருக்கும். அந்த சப் கேட்டகரியில் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸில் நீங்கள் டார்கெட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் மார்க்கெட்ன்றது என்னென்னா இப்போ ரீசெண்டாக அந்த பர்டிகுலர் ப்ராடக்டாக இருக்கட்டும் அல்ல பர்டிகுலர் சர்வீஸாக இருக்கட்டும் அவங்க வந்து வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கணும் இல்லாட்டினா அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஆடியன்ஸில் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இன் மார்க்கெட் செக்மெண்ட்டில் வந்து இப்போ யாரெல்லாம் ஆக்டிவாக பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டை வந்து வாங்குறதுக்காக அதை பற்றி தேடிட்டு இருக்காங்களோ அவங்க ஃபுல்லாக டார்கெட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா யூ கேன் செலக்ட் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். இப்போ யாரெல்லாம் பிஸ்னஸ் சர்வீஸ் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட்டாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ஃபுல்லாக டார்கெட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் யூ கேன் செலக்ட் யுவர் ஆடியன்ஸஸ் பிஸ்னஸ் சர்வீஸ் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் ரீமார்க்கெட்டிங் பொறுத்தவரை ஆல்ரெடி உங்களோட ஆட்ஸில் வந்து என்கேஜ் ஆன ஆடியன்ஸை வந்து நீங்கள் ரீமார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து கம்பைன்டு செக்மெண்ட்டை பொறுத்தவரை ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் தனித்தனி ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டீட்டெயில் டெமோகிராஃபிக்ஸ் அஃபினிட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கும் தனித்தனியாக டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். ஒருவேளை இந்த 2 or more ஆடியன்ஸ் செக்மெண்ட்டை கம்பைன் பண்ணி நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒன்று டெமோகிராஃபிக்ஸில் வந்து மீட் ஆகணும் இல்லைனா அஃபினிட்டில் மீட் ஆகணும் இல்லைனா இன் மார்க்கெட்டில் மீட் ஆகணும் அப்படின்ற ஏதாவது கண்டிஷன் நீங்கள் கிரியேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் கம்பைன்டு செக்மெண்ட். இந்த கம்பைன்டு செக்மெண்ட்டை பொறுத்தவரை நியூ கம்பைன்டு செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கம்பைன்டு செக்மெண்ட் நேம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டெஸ்ட்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரௌஸ் செலக்ட் பண்ணி 2 or more ஆடியன்ஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டார்கெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரௌஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரௌஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல 2 or more ஆடியன்ஸ் செக்மெண்ட் ஃபுல்லாக நான் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டம் செக்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்களாவே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஆடியன்ஸ் வந்து இவங்க தான் அப்படின்றத நீங்களாவே ஒரு நியூ ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கஸ்டம் செக்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் டெஸ்ட்னு கொடுக்குறேன். டெஸ்ட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பீப்புள் ஹூ சர்ச்டு ஃபார் எனி ஆஃப் திஸ் டேர்ம் ஆன் கூகுள் இருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி யாரெல்லாம் டைப் பண்ணி தேடி இருக்காங்களோ அவங்க என்னோட ஆடை காட்டணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துக்குவேன். அதேமாதிரி SEO அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். SEO பற்றி யாரெல்லாம் கூகுளில் இருந்து தேடிக்காங்களோ அவங்களுக்குலாம் என்னோட வீடியோ வந்து காட்டப்படணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது மாதிரி நீங்களே உங்களோட ஆடியன்ஸ் வந்து கஸ்டமைசபிளாக நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் கஸ்டம் செக்மெண்ட். ஒன்ஸ் நீங்கள் கஸ்டம் செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்கள் ஆடை வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீப்புளை வந்து டார்கெட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எக்ஸ்பென்ஷன். சப்போஸ் நீங்கள் டார்கெட் பண்ண ஆடியன்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் காட்டப்படணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் ஆடியன்ஸ் எக்ஸ்பென்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களோட டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி பீப்புள்ஸை டார்கெட் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட் டார்கெட்டிங் பொறுத்தவரை உங்களுக்கு 3 இருக்குது. ஒன்று வந்து கீவேர்ட்ஸ் இருக்குது. கீவேர்ட்ஸை பொறுத்தவரை நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் டைப் பண்ணுறீங்களோ அந்த கீவேர்ட்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய வெப்சைட்லலாம் உங்கள் வீடியோ வந்து காட்டப்படும். சரிங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், SEO, SEM இதெல்லாம் கொடுத்தா அப்படின்னா எந்தெந்த வெப்சைட்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ரிலவெண்ட்டாக கண்டென்ட் எழுதி போட்டிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் உங்கள் வீடியோ வந்து ஷோ ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ். ஸோ டாபிக்ஸை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய டாபிக்ஸில் பார்த்தீங்களா, இந்த டாபிக்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய வெப்சைட்டாக இருக்கட்டும், இந்த டாபிக்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் உங்கள் வீடியோ வந்து காட்டப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட். எக்ஸாக்டாக ஒரு சில யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், அல்லது வெப்சைட்டாக இருக்கட்டும், இங்கெல்லாம் என்னோட வீடியோ வந்து காட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டையோ அந்த பர்டிகுலர் யூடியூப் சேனலையோ அந்த பர்டிகுலர் யூடியூப் வீடியோவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோ, யூடியூப் சேனல் அண்ட் வெப்சைட் இதெல்லாமே நான் கெட் பண்ண விரும்புகிறேன். ஆனால் இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன். ப்ரௌஸ் கொடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல், யூடியூப் வீடியோஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த இதில் யூடியூப் சேனலை செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த யூடியூப் சேனலாம் என்னோடய வீடியோ வந்து ஷோ பண்ணணுமோ அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூடியூப் வீடியோஸ், எந்தெந்த யூடியூப் வீடியோஸ்லாம் என்னோடய வீடியோ வந்து ஷோ ஆகணுமோ அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஆட்ஸை பொறுத்தவரை உங்களோட வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்டு அந்த பர்டிகுலர் வீடியோ தான் நீங்கள் எடுத்து இந்த இடத்துல ஆட் ரன் பண்ணணும். இந்த இடத்துல நான் வீடியோ URL டைப் பண்ணுறேன். இது வந்து எக்ஸாக்டாக 15 செகண்ட்ஸில் இருக்கணும். சரிங்களா? 15 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்தாலும் சரி, 15 செகண்ட்ஸ் கீழே இருந்தாலும் சரி, அந்த வீடியோ வந்து இது எடுத்துக்கிறாது. அதனால் 15 செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் வீடியோட URL எடுத்து வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல non-skippable in-stream ஆட் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் URL பொறுத்தவரை உங்களோட லேண்டிங் பேஜ் URL டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட கால் டு ஆக்ஷன் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கால் டு ஆக்ஷனை பொறுத்தவரை இந்த இடத்துல நான் வாட்ச் நான் கொடுத்தேன். சப்போஸ் இந்த கால் டு ஆக்ஷன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் இதில் நிறைய கால் டு ஆக்ஷன் இருக்குது. அதில் எந்த கால் டு ஆக்ஷன் வந்து உங்கள் பிஸ்னஸ் கரெக்டாக வேணுமோ அந்த கால் டு ஆக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட கால் டு ஆக்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹெட்லைன் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஹெட்லைனை பொறுத்தவரை 15 கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 15 கேரக்டர் இருக்கிற மாதிரி உங்கள் ஹெட்லைனை டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பிட்டிங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிட்டிங் வந்து நான் 10 ரூபி கொடுத்துருக்கேன். ஸோ 10 ரூபின்றது 1000 மெம்பர்ஸ்க்கு என்னோட வீடியோ காட்டப்பட்டு 10 ரூபி வந்து சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டாப் கண்டென்ட் பிட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது யூடியூப்பை பொறுத்தவரை ஹை வியூஸ் இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த ஹை வியூஸ் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாருமே அவங்களோட ஆடை வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவில் போய்ட்டு ஷோ பண்ண நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட காம்படிட்டரை தாண்டி உங்களோட வீடியோ ஆடை வந்து அங்கே டிஸ்பிளே ஆகணும்னா நீங்கள் ஹை லெவலில் பிட்டிங் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நான் 10% எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறேன். அப்படி 10% எக்ஸ்ட்ரா பே பண்ணுறப்ப என்னோட வீடியோ ஆடு வந்து அந்த ஹை வியூஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் என்னோட வீடியோ ஆடு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கிரியேட் கேம்பெயின் கொடுங்க. இதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சுனாக்க உங்கள் வீடியோ ஆடு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட்டு கண்டினியூ டு கேம்பெயின் கொடுத்துருங்க. இது வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களோட வீடியோ ஆடு வந்து லைவாக மாற ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் ரிவ்யூ பார்த்துக்கலாம். உங்கள் வீடியோ வந்து பெர்ஃபெக்டாக இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிவ்யூ வந்து பார்த்துக்கலாம். இந்த ரிவ்யூ வந்து மொபைலில் வந்து எப்படி காட்டப்படுது, டெஸ்க்டாப்பில் எப்படி காட்டப்படுது, டிவியில் எப்படி காட்டப்படுது அப்படின்ற உங்கள் வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் வந்து எந்தளவுக்கு உங்கள் டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு வந்து உங்கள் வீடியோ ஆடு வந்து காட்டப்பட்டிருக்கு அப்படின்றத அந்த வீடியோ ஆடு வந்து ரன் ஆகிட்டு இருக்கப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல ஆடியன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஷோ டேபிளுக்கு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டார்கெட் பண்ண டைப் ஆஃப் ஆடியன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் மார்க்கெட் செக்மெண்ட் ஆகட்டும், அஃபினிட்டி செக்மெண்ட் ஆகட்டும். ஸோ இங்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு வந்து வியூஸ் கிடச்சிருக்கு, எவ்வளோ பேருக்கு இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு அப்படின்றத ஃபுல்லாக இங்கே பார்க்கலாம். ஸோ எந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் டைப்புக்கு வந்து வியூஸ் கம்மியாக இருக்கோ அவங்க ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டென்ட் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் வைஸ் டார்கெட் பண்ணப்போ நீங்கள் செலக்ட் பண்ண டாபிக்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய வெப்சைட்லலாம் எப்படி வந்து வீடியோ ஆட்ஸ் வந்து காட்டப்பட்டிருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு, எவ்வளோ வியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஹை லெவலில் இம்ப்ரெஷன் இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் தான் என்ன பண்ணலாம், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஆட் ரன் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் டாபிக் ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் டாபிக் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் உங்கள் ஆடை வந்து காட்ட ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு 10 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பொறுத்தவரை எப்படி வந்து 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்க நான் நம்புறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் ஆட்ஸில் இருக்கக்கூடிய அனதர் இன்ஃபர்மேட்டிவ் விஷயத்தோட நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.